வணக்கம் நண்பர்களே. பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு சொல்லி ஒரு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழி அர்த்தம் என்னன்னா, நீ யாருக்கு உதவி செய்யணும், அதாவது பிச்சை எடுக்கிறவங்கள யார் உண்மையான பிச்சைக்காரங்க அப்படின்னு பார்த்து ஆராய்ந்து நம்ம பிச்சை போடணும், பிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பழமொழியுடைய அர்த்தம், முழு அர்த்தம் அதுதான். பாத்திரம் அறிந்து நம்ம பிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கான 2025 சூழல்கள் எப்படி இருக்குன்னா, நிறைய ட்ரஸ்ட்டு, நிறைய உதவி கொடுக்குறவங்க நிறைய பேர் அதிகரிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1980 90களில் இருந்த மாதிரியான பிச்சைக்காரங்க இப்போ இல்லை. 1980 90களில் இந்தியாவில் எல்லா நகரங்கள்லையும் அதிகமான பிச்சைக்காரங்க இருந்தாங்க. அதை இப்போ வெளிநாட்டுக்காரங்கள்லாம் இங்கே பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம், வெளிநாட்டு எழுத்தாளர்கள் இந்தியாவில் பிச்சைக்காரங்க அதிகமாக இருக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் பிச்சை தான், இது ஒரு பிச்சைக்கார நாடு அப்படின்னு சொல்லிலாம் எழுதியிருக்கிறாங்க இந்தியாவை பற்றி. ஆனால் காலப்போக்கில் இந்த 2025 இந்த பிச்சை எடுக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு குரூப் கணிசமாக நிறைய குறைஞ்சிருக்குது இப்பவும். ஆனால் இந்த மசூதி வாசல்கள்லையும், பள்ளி இந்த சர்ச் வாசல்கள்லையும், கோவில்கள்லையும், பெரிய பெரிய கோவில் வாசல்கள்லையும், கடைகள்லையும், ரயில்வே ஸ்டேஷன்லையும், பஸ் ஸ்டாண்டுகள்லையும் இப்போ ஒன்று ரெண்டு பேர் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆக்சுவலாக உண்மையான உதவி தேவையா, இல்லை சும்மா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். இப்போ நான் தமிழ் திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பாய்ஸ். இந்த பாய்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க, செந்தில் கேரக்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி. செந்தில் மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் யார் வீட்டில் எப்போ எப்படி கிடைக்கும், அதை அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடலாம், அதே மாதிரி அதில் என்னென்ன பொருள் கிடைக்கும், அதை பற்றி எல்லாம் ஒரு டேட்டாவே வச்சுருக்காங்க. நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது உண்மையதான் அந்த படம் பிரதிபலிச்சிருக்குது. இப்போ நீங்கள் இன்னைக்கு திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் 24 hours சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கு. அங்கே உள்ள ஆசிரமங்கள்லாம் 24 hours கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, எங்கெங்கெல்லாம் சோம்பேறி மக்கள், ஸோ அதனால அதை அவங்க பார்க்க மாட்டேங்காங்க. அவங்க சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அன்னதானம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த சோம்பேறி மக்கள்லாம் அங்கே போய் உண்மையாக உழைக்கவும் செய்யாமல், எதுவுமே செய்யாமல் அவங்க பாட்டுக்கு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே போய். ஸோ சரி மக்களே, உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் எப்படி, இதில் நம்ம எந்த பாத்திரத்தை அறிஞ்சு நம்ம எப்படி பிச்சை போடுறது, இப்போ நம்ம யாருக்கு பிச்சை கரெக்டாக கொடுக்கணுங்கிறது கூட நமக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. நன்றி மக்களே. நீங்க சொல்லுங்க, யாருக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், பிச்சை பாத்திரம் அறிந்து பிச்சை போடணும், அதனுடைய அர்த்தம் என்ன? நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.